விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். GT பாரதியின் எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் இன் வண்டலூர், சென்னை. கால் 8939839001. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஃபைட் இன்னுமே ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து அண்ணா 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 அப்படின்னு கூல கும்பிடு போட்டுட்டே இருக்காரு. நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி திமுகவுக்கு ஒரு முரசொலி இருக்கோ அதே மாதிரி பாஜகவுக்கு ஒரு தினமலர் அப்படின்னு ரொம்ப காட்டமான விமர்சனம் வச்சிருக்காரு. இந்த திமுக பாஜக ஃபைட்னால பலனை பொறுத்து ஏதோ திமுக தான் இந்த ஃபைட் இல்லாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நீங்க உங்களுடைய பார்வை என்ன சார்? நான் இதை ஏற்கனவே டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஊர் 2 வட்டா யாருக்கு கொண்டாட்டங்கிறது இது வந்து ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடியதான். பட் அவங்க தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது போல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ திரு அண்ணாமலைக்கோ இந்த விஷயம் தெரியாமல் கிடையாது. நம்ம 2ஆக போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் ஒரு சர்வே பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஈக்குவலாக கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் 32% டிஎம்கே. அந்த டிஃபரன்ஸ் பாருங்கள். இப்போ 2 பேரும் சேர்ந்தா 40 ஆகாட்டா கூட ஒரு 2 பேர் சேர்ந்தா கொஞ்சம் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. 4 பேர் வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு அப்போ 40% 5% குறைஞ்சா கூட 35 அன்றைக்கும் விச் வில் பி ஹையர் தேன் த 32. இன்றைக்கி வந்து ஆளுக்கு 20 ஷேர் படிச்சிருக்காங்க, அவங்க வந்து 32 வச்சிருக்காங்க. ஸோ அது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இது வந்து ஆப்வியஸாக உள்ளது. அது நம்ம அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் அவங்க 2 பேருக்குமே வேறு நோக்கம் இருக்குது. அது வந்து பாஜகன்னு ஒரு கட்சி வந்துச்சுன்னா நம்ம 2 பேருக்குமே நட்டம். நம்ம பார்த்தீங்கன்னா 1967 காங்கிரஸை காலி பண்ணுறது திமுக வருது. அதற்கப்புறம் திமுக காலி பண்ணுறதுக்கு அதிமுக வருது. திமுக காலி பண்ணுறதுக்கு அதிமுக வந்தோன்னே என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் 60 வருஷமாக காங்கிரஸ் வரவே முடியல. சரிங்களா? அப்போ வந்து இன்றைக்கி திமுக அதிமுக இன்றைக்கி நல்லா ஓடிட்டு இருக்கு. அப்படியே ஓடட்டும். இப்போ பிஜேபி உள்ளே வந்துச்சுன்னா 2ல் ஏதாவது ஒன்று பாலாயிரும். எது திமுகவோ அதிமுக ஏதாவது ஒன்று பாலாயிரும். அப்போ நம்ம அலோ பண்ணக்கூடாதுன்னு 2 பேருமே தெளிவாக இருக்காங்க. திமுக அண்ட் அதிமுக 2. அதனால தான் நேற்று வரைக்கும் பகையாளியாக இருந்த அதிமுக திமுக இன்றைக்கி பங்காளியாக மாறுறாங்க. அவங்க வந்து சொன்ன வார்த்தை தான் இது. தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொல்கிறார். ஆனால் இவங்க வந்து பங்காளின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கணக்கு அப்படின்னா தே ஆர் க்ளோஸ் அப்படிங்கிறது அந்த அசோசியேட். அப்போ அவங்க நாம 2 பேரும் ஒன்றா இருப்போம், சண்டை போடுவோம். அது நமக்குள்ள பங்காளி தரார். பிஜேபி உள்ளே வரக்கூடாது. அப்போ திரு அண்ணாமலைக்கும் அதிமுக நடக்கக்கூடிய தகராறு வெரி வெரி ஆப்வியஸ். அது அப்படி தான் போகும். அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜனவரியோட முடிஞ்சுன்னு சொன்னோம். ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த தகராறு இன்னும் பெருசாக போகும். பாஜக அரசை பற்றிலாம் பேசுவாங்க. CAA வரவிட மாட்டோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஆனால் அதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டதே அதை தான் திமுக கேள்வி கேட்குது. திமுகவுடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக வந்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து ரெட்டை வேஷம் போட முடியாது, நீங்கள் அந்த பக்கம் ஓட்டு போட்டு வந்து இந்த பக்கம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த சங்கடம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். நேற்று வரைக்கும் நீ எங்கே இருந்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன எடுக்கிறாங்க, நாங்கள் we are against பிஜேபிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர்கள் செய்யாத எல்லாத்தையும் செய்வாங்க. மோடியை பாரத பிரதமரை விமர்சிப்பார்கள். 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை எப்படி பாஜக வஞ்சிது அப்படிங்கிறத நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது போட்டு உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க. அந்த 10 ஆண்டுகள் அதிமுக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு மக்கள் கேட்பாங்க. அதுதான் ஏடிஎம்கேக்குள்ள பெரிய சேலஞ்ச். அதுதான் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது நேற்று வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் கேட்பாங்க. அந்த குற்றச்சாட்டு திமுகவுக்கு இருக்குது. அது ரொம்ப நாள் தள்ளி போனனால அவங்க சமாளிச்சிட்டாங்க. நீங்கள் பாஜக மேலே 2 குற்றச்சாட்டு பெருசாக வைப்பாங்க சார். ஒரு கட்சியில் பாஜக என்ன வைப்பாங்க? ஒன்று பாபர் மசூதி இடிச்சது, குஜராத். இதுதான் மேஜர். மற்றதெல்லாம் ஜிஎஸ்டிலாம் அப்புறம் வச்சுக்கோங்களேன். இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் திமுக கூட்டணியை வச்சது. திமுக பாஜகவோட கூட்டணி வச்சது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தான். குஜராத் கலவரம் நடந்தபோது கூட்டணியிலே இருந்துச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஸோ அன்னைக்கு கூட்டில் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து 2004 சமாச்சாரம், இன்னைக்கு 24 சமாச்சாரம். 10-20 வருஷம் பிடிச்சி அப்படிங்கிறனால 20 வருஷம் முடிஞ்சுன்னா அது தெரியல. இப்போ காங்கிரஸ் கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே நேற்று வரைக்கும் கூட இருந்ததுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு கருத்து எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக எப்படி ஒரு முரசொலியோ பாஜக ஒரு தினமலர் அப்படிங்கிற கருத்து? தினமலர் நான் வளர்ந்த தாய் வீடு. அதை நான் வந்து தினமலர் எப்படி திமுகவை அதிமுகவை பல சமயங்களில் பாஜகவை காங்கிரஸை யாரையுமே விமர்சிக்க தயங்கினதுங்கிறது எனக்கு தெரியும். நான் உள்ள 16 வருஷம் வேலை பார்த்தேன். ஸோ இது திமுக அவங்களுக்கு தேச நலன் தான் முக்கியம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேச நலன் முக்கியம்னு போடுற ஒரே பத்திரிக்கை அவங்க மட்டும்தான். தேசத்தின் பணியில் போடுறவங்க. நம்ம வந்து கட்சிக்காரங்க போடுவாங்க நாட்டுக்காக மக்களுக்கு. தினமலர்லாம் நாங்கள் எப்பயுமே போடுவோம். அதுக்கான காரணம் அவங்க எப்படிங்கிறது அவங்க வந்து அதற்காக பல பகைகளை சமாளிச்சிருக்கிறாங்க.
பல பத்தாண்டுகளாக அரசாங்க விளம்பரமே இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு பேப்பர், அது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ ஒரு பத்திரிக்கைங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆப்வியஸாக, சரிங்களா, பேசு தமிழா பேச ஒரு பிஸ்னஸ், சாணக்கியா ஒரு பிஸ்னஸ், எல்லாத்துலேயும் ஒரு 100 ரூபா இருந்தால் நமக்கு வருமானம் வரும். நம்ம வருமானம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அப்போ அந்த வருமானம் அரசாங்க விளம்பரங்கிறது பெரிய வருமானம். திமுக ஆட்சியிலும் இல்லாமல் அதிமுக ஆட்சியிலும் இல்லாமல் பெரிய தியாகம் பண்ணவங்க, சின்ன சமரசம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ விளம்பரம் கிடைக்கும். ஆனால் அந்த சமரசம் பண்ண மாட்டேன், எங்களுக்கு மனசாட்சிக்கு எதுப்படுதோ சொல்லி சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு அதிமுகவுக்கு கசக்குது, இவங்க பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா. பிஜேபியை ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க? நேஷனல் எலெக்ஷனு நரேந்திர மோடி நல்லா செய்கிறாருங்கிற கன்விக்ஷன் அவங்களுக்கு இருக்குது, அதனால சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வெளியில் போன நேற்று வரைக்கும் கூட இருந்த ஏடிஎம்கே இன்னைக்கு சொல்லுதில்ல. அப்போ இந்த கேள்வி நீங்களே கேட்பீங்கல்ல, சார் நேற்று வரைக்கும் உங்களுக்கு வந்து சிஏ இனிச்சது, இன்னைக்கு சிஏ இதைத்தான் தினமலர் கேட்குது. அப்போ தினமலர் வந்து எப்படி தப்பாகும்? இவ்வளோதான் பாயிண்ட். பிஜேபி எதிர்க்கிறவங்கிற பேரில் தினமலர் மேலே இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்ன நியாயம் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தான் தெரியணும். பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து மீட் பண்ணி சி வி சண்முகம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வந்து பேசியிருக்காங்க. கூட்டணிக்கான ஒரு அஸ்திவாரம் வந்து போடப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. முன்னாடி என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, பாஜக கூட பிஎம்கே வந்து நெருக்கம் காட்டுது, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுப்பாங்க, அதன் அடிப்படையில் ஒரு பிஎம்கே பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்பொழுது சி வி சண்முகம் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் வந்து ஐயா அவர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பானது முதல் கட்ட சந்திப்பு தான், இதுவே இறுதிக்கட்ட சந்திப்பு கிடையாது. ஸோ இது மாதிரியான டாக்ஸ் நிறையா நடக்கும். அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு இவங்க தெரிஞ்சுப்பாங்க, இவங்க என்ன விரும்புகிறாங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம கொச்சையாக வந்து பேரம்னு சொல்லுவோம், அது வந்து நெகோசியேஷன் சொல்லலாம், நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம், நீங்கள் என்ன வார்த்தைன்னு போடலாம். இது நிறைய நடக்கும். இது ரெண்டு பக்கமும் நடக்கும், பிஜேபி பக்கமும் நடக்கும். திரு சி வி சண்முகமோ திரு கேபி முனுசாமியோ வெல் நோன் ஃபார் தேர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட். அவங்களுக்கு பிஜேபி பிடிக்காதுங்கிறது பிஜேபி கூட இருந்தபோதே காட்டினவங்க. அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப சத்தம் போட்டு பேசினவங்க, அவங்களாம் திட்டினவங்க வச்சவங்க, அது அவங்கள திட்டி திரு அண்ணாமலை எல்லாம் பேசினார். ஸோ அவங்களுக்கு வந்து பிஜேபி ஆகாதுன்னு ரொம்ப முன்னாடி திரு கேபி முனுசாமி நல்லா அலையன்ஸில் இருந்தபோதே நார்த் இந்தியாவிலேருந்துலாம் எவனும் இங்கே வர முடியாது அப்படின்லாம் வந்து பிஜேபி சொன்னார். கூட்டணியில் இருந்தபோதே நல்லா சொன்னவர், ஒய்எம்சி மாநாட்டெல்லாம் பேசினவர். ஸோ அவங்களுக்குலாம் ஆகாதுங்கிறது நல்லா தெரியும். அண்ட் அவங்க சமுதாயத்தின் அடிப்படையில் அவங்க ராமாஸ்டர் ஒரு ரேப்போர்ட் கிரியேட் பண்ண முடியுங்கனால அவங்க போய் பேசுகிறாங்க. இந்த பக்கம் பிஜேபிட்டையும் அவங்க பேசுவாங்க. இது இப்போ வந்து முடிவெடுக்க வேண்டியது பாமக வந்து இப்போ புது பொண்ணு, பாமக தேமுதிக அவங்களாம் புது பொண்ணு, இவங்களாம் மணப்பெண். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுயம்பரத்துக்கு 100 பேர் வரத்தான் செய்வாங்க, 100 பேர் போடுவாங்க. ஆனால் யார் பரிசம் போடுறாங்கிறது தனி கணக்கு. நீ பொண்ணு பார்த்து வந்து போனவங்கலாம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து பரிசம் போடுறதை பொறுத்து தான், பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்கிறது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இவங்க வந்து புது பொண்ணு, வயசு பொண்ணு, கல்யாணத்துக்கான தயாராக இருக்க பொண்ணுனால இவர் கல்யாணம் பண்ணிக்க, அவர் கல்யாணம் பண்ணி, ஒரு கல்யாணம், மாப்பிள்ளை அப்படிப்பட்ட எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. பொண்ணு ஹேஸ் டு டேக் த கால். ஒருவேளை வந்து சீட்டு பேரத்தின் அடிப்படையில் இது வந்து சீட்டு, ராஜ்யசபா, மற்ற செலவுகள் எல்லாமே சேர்ந்துருக்கும். இடதுசாரி கட்சிகளுக்கு வந்து 15 கோடி ரூபா திமுக கொடுக்கலையா? அப்போ 25 கோடி ரூபா இன்னொரு கட்சி கொடுக்குறா இருந்தா? ஸோ எல்லாமே சேர்ந்தது தான். அது கட்டாயம் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேரண்டியாக கேட்பாங்க. தேமுதிகவும் கேட்கும், பாமகவும் கேட்கும். ராஜ்யசபா சீட்டு வந்து அதிமுகவில் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியும், பட் எப்போ கொடுக்க முடியும்னு யோசிக்கணும். அவங்களுக்கே போட்டி வந்துடும், எனக்கு கொடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் நிறைய பேர் அதிருப்தியில் போயிடக்கூடாங்கிற கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னா நமக்கு இல்லாமல் போய் ஏற்கனவே திரு வாசனை கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ வர்ற கட்சிகளுக்குலாம் நம்ம ராஜ்யசபா கொடுத்தா நமக்கு ராஜ்யசபாவில் டெல்லியில் ரெப்ரஸன்டேஷன் இல்லாமல் போயிடும், அவங்களுக்கு கவலைப்படுவாங்க. அதனால அது ஒரு சிக்கலாகும். பிஜேபியால் கொடுக்க முடியும், தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாட்டாலும் மத்திய பிரதேசத்தில் கொடுக்க முடியும், மகாராஷ்டிராவில் கொடுக்க முடியும், எங்கேனாலும் கொடுக்க முடியும். ஸோ அந்த ராஜ்யசபா சீட்டுங்கிற முக்கியமான கிரைட்டீரியா. ஏன்னா இப்போ ஒருவேளை நம்ம தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனால் கூட திரு சுதீஷோ, திருமதி பிரேமலதாவோ, திரு அன்புமணியோ யாரோ ஒருத்தர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அந்த பார்ட்டிக்கான ரெப்ரசன்டேஷன் டெல்லியில் கிடைக்கும் பை அஷ்யூரிங் த ராஜ்யசபா. ஸோ உங்களுக்கு 2019 உங்களுக்கு வந்து மதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு தான் கிடைச்சது. அதனால தான் வைகோ அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடாமலே இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார், ராஜ்யசபா மூலமாக கிடைச்சது உங்களுக்கு. ஸோ அதை ஒன்று அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த 2 கட்சிகளுக்குமே பேட்லி நீடட் அவங்களுக்கு. அதனால வந்து திரு அன்புமணி ராமதாஸ் வந்து எம்பியாக இல்லாமல் இருக்க முடியாது. திரு சுதீஷும் திருமதி பிரேமலா ரொம்ப டெஸ்பரேட்டாக விரும்புவாங்க நேஷனலில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி. நீங்கள் எம்எல்ஏ இல்லை, அடுத்த 2 வருஷத்துக்கு எம்எல்ஏ கிடையாது. அப்போ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கட்சிக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்கன்னா நீங்கள் பார்லிமெண்ட் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அண்ட் பிஜேபி ஒரு நல்ல ரேப்போர்ட்டில் இருக்குது. திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி பிஜேபி எவ்வளோ பெருந்தன்மையாக நிறைய விஷயங்கள் பேசுகிறத பார்க்குறோம். ஸோ இவங்கள்ட்ட வந்து இந்த லோக்சபா சீட்டு கேட்பாங்க, குறைஞ்சபட்சம் 7 சீட் அந்த பக்கம் பாமக கேட்கும், 2 சீட் இவங்க கேட்பாங்க, ராஜ்யசபா சீட் அவங்க கேட்பாங்க, ராஜ்யசபா இவங்க கேட்பாங்க, செலவுக்கான விஷயங்கள் அவங்க கேட்பாங்க. இவங்க இதை எவ்வளோ தூரம் அஃபோர்ட் பண்ண முடியும், பட் இவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க 2014 வந்து தேமுதிக தலைமையில் வந்து இங்கே என்டிஏ வந்து போட்டி போட்டாங்க. இப்போ 2024 பாஜக தலைமையில் இங்கே வந்து களம் காண்றாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இத்தனை வருஷமா வந்து பாமக ஒரு 30 வருஷமா வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்காங்க, எம்எல்ஏ எம்பிக்கெலாம் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாமகவை ஓவர் கம் பண்ணி திரும்ப பிஜேபி மேலே ஏறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இது ஆப்வியஸாக பார்க்கலாம். அது 2 விஷயமா பிரிச்சுப்போம். ஒன்று 2014 தேமுதிக தலைமையிலன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறோம்னா அதிகமான சீட் அவங்க போட்டிட்டாங்கனால. ஆனால் ஆக்சுவலாக தேமுதிக தலைமை கிடையாது, அதை ஒருங்கிணைச்சு வந்து பாஜக தான் இனிஷியேட் பண்ணிச்சு. ராஜ்நாத் சிங் தான் வந்திருந்தார், அவர் தான் நடுவில் உட்கார்ந்தார், மற்றவங்கலாம் சைடில் தான் உட்கார்ந்தாங்க. ஸோ வந்து இட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை, கன்வீன்டு பை பிஜேபி ஒன்லி.
அன்னைக்கு கட்சி அவங்களுடைய சத்து இருந்ததுனால அவங்க வந்து செகண்ட் ஃபீல்ட் வாச்சாங்க. அதனால வந்து தேமுதிக கூட சீட் வச்சு. அதனால நம்ம தலைமைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இது வந்து ஒரு எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு தான், யுனானிமஸ் முடிவு தான். ஒன்று பாமக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக வந்து ரொம்ப தேஞ்சு போன கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ஓட்டு உண்டு. நாம் தமிழருக்குன்னு சொந்தமாக ஒரு கவுன்சிலர் இல்லாட்டாலும் தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ஓட்டு உண்டு. பாஜக வந்து இன்னைக்கு வந்து ஒரு எம்பி இல்லாமல் இருந்தாலும் 4 எம்எல்ஏ மட்டும் தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு விரைவி போகுது ஓட்டு. பாமக பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கு, அவங்களுக்கு ஓட்டு விரைவி இல்லை. நீங்கள் திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், தென்காசியில், கன்னியாகுமரியில், இந்த பக்கம் நீங்கள் சென்னையில், இந்த பக்கம் நிறைய இடங்களில் வட மாவட்டங்கள், இந்த மாதிரி நிறைய இடங்களில் சார் வட மாவட்டம்னா அந்த டெல்டாலே சில இடங்களில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்களுக்கு வந்து பேஸ் இல்லாமல் இருக்குது. திண்டுக்கல் தாண்டி போனால் அந்த பக்கம் கிடைக்காது, அந்த பக்கம். அப்போ அதனால ஒரு குறுகிய வட்டம், அதில் பெரும்பாலும் அவங்க தான் போட்டிடுவாங்க. விழுப்புரத்துலையோ, திண்டிவனத்துலையோ, தருமபுரியிலையோ, கிருஷ்ணகிரியிலையோ, சேலத்துலையோ, இது அவங்க தான் பெரும்பாலும் போடும். அவங்களுக்கு எங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கோ அவங்க. அதனால அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 91 நான் எடுத்த டேட்டாவில் அவங்க 5% கீழே போனது கிடையாது, 6% மேலே போனது. ஸ்டாண்டர்டாக ஒரே பர்சன்டேஜ் தான், டிட்டோ 5.1, 5.2, 5.7, 5.9, 6 தொடாது, 4.9 போகாது, 5லேருந்து 6க்குள்ளேயே தான் இருக்கும். இது ஃபிக்ஸட் ஓட் பேங்க். ஏன்னா அவங்க நிற்கிறாங்க, அவங்க சமூகம் பின்னணி அவங்க எல்லாரும் போட்டிடுவாங்க, நமக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அதான் ஓட்டு, திமுக கூட்டணியில் இருந்தாலும் அதான் ஓட்டு, தனித்து போட்டிட்டாலும் அதான் ஓட்டு. அவங்க மாற்ற முன்னேற்ற அன்புமணி சொன்னபோது அதான் ஓட்டு. ஸோ அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து ஃபிக்ஸடு. அதனால அடுத்த கட்சிகள் வளரும். இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கில் வச்சா நாம் தமிழரே அதோட பெரிய கட்சி தானே. அவங்க புருவன் ஓட்டு 32 லட்சம் ஓட்டு வச்சிருக்காங்க, 7% ஓட்டு வச்சிருக்காங்க, புருவன் ஓட்டு. அது ரொம்ப முக்கியம் இல்லை. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு 2016 சிஎம் ஆகணும் PMKலேருந்து ஒரு ஆள் அப்படின்னு வந்து போட்டி போட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்சி வந்து பாஜகவுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு 2024, 2026 பயணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் தப்பு இல்லை. நம்ம அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையா? இன்னைக்கு அவங்க அதிமுக கூட போறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, பிஜேபி கூட போறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. நம்ம கர்நாடகா பார்க்குறோம். அப்போ 26 யார் கூட போவாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? 26 திரும்ப மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ அவங்க பொதுக்குழுல இந்த தேர்தலில் அவங்க போட்டியிடறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, அதாவது தனியாக போட்டியிடறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, கூட்டணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த தேர்தல் நடக்கும். இந்த தேர்தலே யார் கூட சொல்ல முடியல. நான் நினைக்கிறேன் பிஜேபி கூட போவாங்கன்னு. இதில் தனிப்பட்ட யூகம், we have to wait and watch. பட் இதில் யார் தலைமையில் யாரும் நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. இப்போ அகில இந்தியாவில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தபோது 2019 யார் தலைமையில் கூட்டணி? அதிமுக தலைமையிலையா, பாஜக தலைமையிலையா? 2014 திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தபோது திமுக தலைமையிலையா, காங்கிரஸ் தலைமையிலையா? திரு கருணாநிதி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேற பேர் வச்சார். நினைவில் வைக்கணும். நம்ம அன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க போட்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அவங்க பேர் வச்சாங்க. இது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அவர் பேர் வச்சார். கூட்டணிக்கான பேரை மாத்தார். இங்கே வேற எங்கண்டார். இங்கே வந்து திமுக தலைமையில் கூட்டணி, அங்கே வந்து காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி. ஒரே அணி தான். அதை ஒரே அணியிலேயே சப் கிளாஸ் போட்டு பிரிச்சுட்டார். ஸோ இப்போ திமுக கொடுக்குற சீட்டு தானே காங்கிரஸ் வாங்கணும், ஆனால் அங்கே காங்கிரஸோடைய ஆட்சியில் தானே இவங்க அங்கே வைக்கணும். அப்போ இங்கே யார் தலைமை? அப்படி ஒரு கிளாஸ் நம்ம வந்து வேண்டியது. அப்போ பிஜேபி தலைமையில் வந்து பாமக போதா, பாமக தலைமை அப்படி யோசிக்க முடியல. அகில இந்திய அளவில் ஆட்சி அமைக்க போகிறது அவங்க. தமிழ்நாட்டில் யார் பெரிய கட்சி, யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்கிற போகிறோம். இப்போ நாளைக்கே ஒரு பேச்சுக்கு 5 சீட்டு வாங்கிட்டாங்க பாமக, 4 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய கட்சி. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த வின்னிங் த எலெக்ஷன் தானே. அதான் பிரச்சனை. ஓகே, சசிகலா அவர்களுக்கோ டிடிவி தினகரன் அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ என்ன ஓட் பர்சன்டேஜ் இப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க அதிமுக இருந்தபோது அவங்களுடைய பலம் வேற, தனியாக இருக்கும்போது டிடிவி அவர்கள் கூட ஓரளவுக்கு ஒரு தேர்தல் 2 தேர்தல் சந்திச்சிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ தனியாக சந்திக்கல. அப்படி இருக்கும்பொழுது சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்களை சேர்த்துக்கிட்டு நாங்கள் ஒரு பெரிய கூட்டணியை வந்து தமிழ்நாட்டில் அமைச்சிட்டோம் அப்படின்னு என்டிஏ பாஜக வந்து சொல்றது சரியான ஒரு போக்கா இருக்குமா? சரியான போக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா திருமதி சசிகலாவுக்கு இன்னைக்கு தனியாக ஒரு ஓட் பேங்க் கிடையாது. அவங்களுடைய ஜெயலலிதாவுடைய லெகசி, அவங்க வந்து அதிமுகவுடைய சாயல் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க எலெக்ஷனில் போட்டியிட முடியாது. அவங்க வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற இடத்துக்கு போயிருக்கு. அவங்க வந்து ஒரு வெட்டரன் லீடர், ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தலைவர்கள் இடத்துக்கு நகர்ந்துருவாங்க. அவ்வளோதான். களத்தில் நிற்க போகிறது, பிரச்சாரத்தில் நிற்க போகிறது திரு ஓபிஎஸும் திரு டிடிவி தான். அவங்கள நீங்கள் ஒரு சமுதாய கட்சினே நீங்கள் முத்திரை குத்திக்கோங்க, பிரச்சனை இல்லை. அந்த சமுதாயத்துக்கு நீ தலைவர் கிடையாது. அப்போ தெற்க ஃபுல்லாக அந்த சமுதாயம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டதாக நினச்சிருக்கு. அதிமுகவில் சமுதாயமாக பாதிக்கப்பட்டதாக நினச்சிருக்கு. அவங்க வந்து உள்ஒதுக்கீடாக பாதிக்கப்பட்டதாக நினச்சிருக்கு. இல்லை சார், ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுது அந்த கட்சியே வந்து முக்குளத்தோர் கட்சி அப்படின்லாம் விமர்சிக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் இருந்தது. கிட்டத்தட்ட நிறைய போர்ட்ஃபோலியோவில் கூட அவங்களுக்கு வந்து நிறைய மினிஸ்டர் அந்த முக்குளத்தூரில் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக நமக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்காங்க அப்படின்னு அந்த மக்கள் எப்படி? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது வேற, இப்போ இருக்கும்போது வேற திருவாரூர் நடப்பு போகிறாங்க. அவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய மினிஸ்டர்ஸ், முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, இன்னமும் இருக்கிறாங்க. இன்னமும் அங்கே வந்து இன்னமும் அதிமுக வந்து ஒரு ஜாதி கட்சி இல்லை. நான் சொல்றது இந்த மக்களுடைய மனநிலை, அந்த சமுதாய மக்களுடைய மனநிலை. இன்னைக்கும் அவங்க வந்து ஒரு கவுண்டர் கட்சின்னு சொல்லி சொல்ல முடியாது. புரியுங்களா? அவங்க ஜெயலலிதா இருந்தபோது இதே திரு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு டாப் 5ல இருந்தாரு.
அப்போ என்ன சொல்லுவீங்க, கேபி முனுசாமி டாப்பில் இருந்தார், அவர் 1 year ஒரு கவுண்டர், ஓபிஎஸ் இருந்தார் தேவர், அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு ஓசி ஒரு ஓபி ஒரு 1 year ஒரு கவுண்டர் ஒரு தேவர் 3 பேர் தான் வச்சுருந்தாங்கல்ல, டாப் 5க்குள்ளே இருந்தாங்களே, 5 அணி 4 அணின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க 4 பேருமே இருந்தாங்களே, அந்த கணக்கு கிடையாது உங்களுக்கு, புரியுங்களா? ஸோ அது தேவராக ஜெயலலிதா அவர்களுடைய செயல்பாட்டினால அவங்க வந்து பிரில்லியண்டான அவங்க 3 நாள் முக்குளத்தூருக்கான கட்சின்னு ஒரு பில்லி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கை கொடுத்தது பூரா யார், கொங்கு மண்ணில் தான் கடைசி வரை கை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு குறைவில், அவங்க வந்து பேலன்சிங்காக எல்லா பக்கம் இருந்தாங்க. அது ஒரு தனி கதை வச்சுக்கோங்க. ஜெயலலிதா அவருடைய அரசியல் பற்றி நான் ஒரு புத்தகம் எழுத நினச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் பிரில்லியண்டாக நிறைய பண்ணாங்க. ஆனால் அதனால இன்னைக்கு வந்து என்ன, அந்த ஊர் மக்கள் குறிப்பாக இவங்க 3 பேர் வரிசையாக சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 பேரும் நிராகரிக்கப்படுறாங்க ஒரு கட்சினால. இன்சிடென்ட்லி 3 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அதே இப்போ இந்த காக்காவுக்கார பணம்பளம் விழுந்த கதையாக வந்து 10.5 உள்ஒதுக்கீடு வந்து கொண்டாரு. அப்போ அந்த உள்ஒதுக்கீடு வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு கொண்டு வரார். அப்போ வந்து இதில் பாதிக்கப்படுற நம்மங்கிற ஒரு பிம்பங்கள் வருது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து எதிராக நிற்கிறாங்கன்னு வராங்க. அப்போ இது வந்து மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த முறை இருக்குது. அந்த தனியாக இல்லை, பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியோட சேர்ந்து. அப்போ பிஜேபி வந்து பசுமன் முத்துராமலிங்கத்தேவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குன்னு நம்ம கண்கூடாக பார்க்குறோம். கவர்னர் போய் கியூவில் நின்று அந்த மக்களுடைய மக்களாக போகிற வரிசையில் போய் நின்று பார்க்குறாரு. பிரதமர்லேருந்து அத்தனை பேர் மேற்கோள் காட்டுறாங்க, எல்லா முக்கிய தலைவரும் போய் நிற்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பொதுவாகவே தேவரே வந்து அவருடைய ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரேஸ் என்னென்னா, தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இருக்கண்கள் தான். அதை தான் பிஜேபி போர்ட்ரே பண்ணுது. பிஜேபி வந்து புஷ் பண்ணி ஓட்டாக்குறதே இந்த 2 தானே. இல்லை, அதிமுகவுமே தேசத்துக்கும் தெய்வத்துக்கும் எதிராக இல்லை இல்லையா? ஆமாம், அங்கே தான் அந்த நெரேட்டிவ் இருக்குது. ஆனால் பிஜேபிக்கு எதிராக வந்துட்டா நீ தேசத்துக்கும் தெய்வத்துக்கு எதிராக இருக்கிற, இதுதான் இந்த நெரேட்டிவ். ஏன்னா பிஜேபி வந்து ஒன்றுக்கு ஒரு ஓனர்ஷிப்புங்க. நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே இப்போ பசுமன் முத்துராமலிங்க தவிர யார் விட்டு கொடுப்பாங்க? திமுக விட்டு கொடுக்குமா? யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, புரியுங்களா? ஆனால் அதுக்கு ஓனர்ஷிப்னு எங்கே போயிடுச்சு, ஏடிஎம்கில் போய் நின்றுச்சு. நீங்கள் சொன்னீங்களா முக்குளத்தூர் கட்சின்னு சொல்லுவாங்க, இதை மாதிரி தான் கணக்கு. இப்போ வந்து எந்த சமூகம் வந்து பட்டியலத்துக்கு எதிராக பேசிடும், ஆனால் ஓனர்ஷிப் யாருன்னா விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இருக்கும். சொல்ல புரியுங்களா? நீங்கள் இப்போ எந்த கட்சி வந்து பட்டியலத்துக்கு எதிராக பேசுன்னு சொல்லுங்கள், இந்தியாவில் எந்த கட்சி பேசுன்னு சொல்லுங்கள், யாரும் பட்டியலுக்கு எதிராக பேச முடியாது. ஆனால் பட்டியலினத்திற்குன்னு ஒரு ஓட்டுன்னு சொல்லி போனீங்கன்னா அது விடுதலை சிறுத்தையில் போய் நிற்கும். இது மாதிரி ஒரு ஓனர்ஷிப் தான். அப்போ என்ன, அதை மாதிரி இந்துத்துவாவையும் அதாவது ஆன்மீகத்தையும் இந்த தேசத்தையும் கையில் எடுத்துக்கிச்சு பிஜேபி. அதை கையில் வச்சிருந்த காங்கிரஸ் வந்து விட்டுருச்சு. அவங்க பாரத் மாதா கி ஜெய் சொல்லிட்டு இருந்தாங்க, புரியுங்களா? அவங்க குள்ளா போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க சாமி கும்பிட்டு இருந்தாங்க, அவங்க அதை விட்டுட்டாங்க. அப்படியே இவங்க விடவும் கரெக்டாக அவங்க பிடிக்கவும் முடிஞ்சு வச்சு. இந்திரா காந்தி வந்து ஒரு மாடர்ன் இது மாதிரி ஒரு அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கலப்படனா நேருடைய மகள் அப்படிங்கிறதுனால அப்படி சென்சில் இருந்தாங்க. இதை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 80லேருந்து வந்துட்டு இவங்க பிரமாதம் பிடிச்சி அந்த 2ஐயும் கோர் விஷயம் பிடிச்சிட்டு இன்னைக்கு தேசப்பற்றும் தெய்வம் வந்து அவங்களுக்கு கோர் ஐடியாலஜி இருக்கு. ஓகே, ஒரு சவுத்தில் வேணா இவங்களுடைய மூவருடைய அந்த பலம் வந்து கை கொடுக்கலாம், ஆனால் நார்த்தில் அது கை கொடுக்காது அப்படின்றது. ஆமாம், நார்த்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, நார்த்லையும் சரி வெஸ்ட்லையும் சரி அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனால் சவுத்துலங்கிற ஒரு பலம் தானே. நான் இப்போ வந்து பிஜேபி வந்து தனியாக நின்னா பிஜேபி சிரமம். இந்த நீங்கள் சொன்ன திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா தனியாக நின்னா அவங்களுக்கு சிரமம். இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பாமக உள்ளே வருது ஒரு பேச்சுக்கு, இவங்க வந்து உள்ளே இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ வன்னியர் சமூகம் உள்ளே வருது, இவர் வருவார். பிஜேபியோட மாநில தலைவர் கவுண்டர் சமூகம். அப்போ 3 பெரும் சமூகமே உள்ளே வந்து நிற்குமே. ஒரு பேச்சு சொல்றேன். அப்போ கவுண்டர்னு அங்கே போடுவாங்களே, சமூகத்தை வச்சு ஓட்டு உழுறது இல்லை, புரியுங்களா? அப்போ திரு ஸ்டாலின் என்ன சமூகம் இப்படி பார்த்து போடுறது, அது வந்து மேஜர் இல்லை. திரு ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் வந்து ஜாதி தான் கிரைட்டீரியான்னு நினச்சி சொல்லுவாங்க. நான் அப்படி நினைக்கல. ஜாதி ஒன்னமங்க தான் 10 கிரைட்டீரியா. நான் அப்படி தானே. இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு கோயம்புத்தூர் தொகுதியில் 4 கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 4 பேர் கவுண்டராக தான் இருப்பாங்க. ஒரு நாயுடு நிற்கலாம். அப்போ யார் ஜெயிச்சா அப்போ யார் விட்டுவிடுவாங்க? எல்லாமே கவுண்டர். அப்போ என்ன செய்வீங்க? சரிங்களா? பெரும்பாலான இடத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த ஊரில் எந்த சமூகம் அதிகமாக இருக்கோ அப்படி தான் எல்லா கட்சியும் கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு நீலகிரி வந்து பட்டியலினத்துக்கான தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுது. அப்போ போட்டியில் எல்லாருமே பட்டியலினம் தானே. அப்போ மக்கள் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க? இப்போ பழங்குடி மக்கள் ஓட்டு போட்டாலும் இதில் எது நம்ம கட்சி? வெறும் பழங்குடினா எல்லாம் 5 பேரும் பழங்குடி தானே, புரியுங்களா? ஸோ ஜாதி இஸ் நாட் த சோல் கிரைட்டீரியா, ஜாதி இஸ் த ஒன் அமங் த கிரைட்டீரியா. அப்போ வந்து நான் சொன்னேன், திரு அண்ணாமலை இருக்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாங்கன்னு எல்லாருமே வந்து சேர்ந்து இடை சமூகம் எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கமாக ஒருங்கிணைக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்து உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த திமுக கூட்டணி பற்றி பேசிட்டு இருந்தீங்க. திமுக கூட்டணிக்குள்ளேயே இப்போ ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் போன தடவை விட அதிகமான சீட்டு கேட்க போகிறோம், போன தடவை மதிமுகலாம் திமுக சின்னத்தில் இன்னும் இந்த தடவை எங்களோட சின்னத்தில் நிற்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ்லாம் 21 தொகுதி கொடுத்து இல்லை 14 தொகுதி ஒதுக்குங்கன்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணி சலசலப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சமாளிச்சுருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய சலசலப்பு 2019 இல்லை, 2021 தான் இருந்துச்சு. 2019 திரு ஸ்டாலின் ரொம்ப மெக்னானிமஸாக நடந்துக்கிட்டார். காங்கிரஸ் கட்சிக்கு 10 புதுவை உள்பட 10 சீட்டு, சரிங்களா? 10 சீட்னா 60 எம்எல்ஏக்கு சமம். 60 எம்எல்ஏ சமம். கலைஞர் ஒருக்கு 63 சீட்டு கொடுத்தாரு. 63 சீட்டு கொடுத்துட்டு அவர் வந்து கேள்வியாக சொன்னார், 63 நாயன்மார்களாக போனாங்க, பஞ்ச பாண்டவர்களாக வந்தாங்க, 5 தான் ஜெயிச்சாங்க. 63 சீட்டு போட்டு 5 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஸோ 5 சீட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு நீங்கள் அடுத்த முறை எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்? 7, 9, 10, 12 தான். திரும்ப இப்போ கிட்டத்தட்ட 60 சீட்டுக்கு இணையாக 10 எம்பி சீட் கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்போ நான் வந்து இதை வெளிப்படையாக சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் ரொம்ப மெக்னானிமஸாக நடந்துக்கிட்டாரு, தேவையில்லைன்னு. லட்டு மாதிரி சீட்டு மொத்தமாக வந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்த எலெக்ஷனில் பூராத்தையும் டைட் பண்ணிட்டாங்க. இப்போ
விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 எம்பி கொடுத்தாங்க. 2 எம்பினா 12 எம்எல்ஏக்கு சமம். 12 எம்எல்ஏ. ஆனால் எவ்வளோ எம்எல்ஏ கொடுத்தாங்க? 6 தான் கொடுத்தாங்க. எல்லா கட்சிக்கும் 6ன்ட்டாங்க. அதர் தென் காங்கிரஸ் அடைக்கல. நான்லாம் 2 கம்யூனிஸ்ட் கட்சி உடச்சு வெளியே வந்துருவாங்கன்னு நினைச்சேன். இது எப்படி அவங்க வந்து பயங்கர அவங்க சண்டே போட்டாங்க, எங்களை வந்து அவமானப்படுத்த பார்க்குறாங்கன்னே சொன்னாங்க பேட்டி. அப்புறம் என்ன ஆச்சு? 15 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொன்னாங்க. இவ்வளோத்தையும் மீறி அந்த கூட்டணிக்குள்ள இருக்கணும்னு ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்கா? அவங்களுக்கு வெற்றி உறுதியாகுது இல்லை. நீங்கள் 10 சீட்டு வாங்கிக்கோங்க சார், எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க? 10 ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருந்துச்சு போன தடவை. அது வந்து அதுக்கு உத்தரவாங்க அவர் கொடுக்க மாட்டார்ல. அவருக்கு உள்கட்சிக்காரங்க ஒழிச்சு விட்டுருவாங்களா? டிஎம்கேல இப்போ எல்லாரும் சொன்னாங்க, திரு உதயநிதி தலைமையில் எல்லாரும் கூட்டம் போட்டாங்க. எல்லா ஊருக்கும் எப்பா நம்ம போட்டிடுவோம். சிவகங்கையில் வந்து காங்கிரஸ் எழுதியா கொடுத்துருக்குன்னு கேட்குறாங்க. மதுரையில் அவர் போட்டியிட அதைத்தான் மேட்ரு. அதனால வந்து அந்த அவங்களுக்கு திமுகவுடைய தயவு இருந்தால் தான் இவங்க யாருக்குமே எம்எல்ஏ எம்பி அதிகமான சீட்ல திமுக போட்டியிடணும்னு அவங்க நினைப்பாங்கல்ல சார்? ஆபீஸ் நினைப்பாங்க. அதான் வந்து போன முறை போட்டிட்டாங்க. அதனால தான் அவங்க அதிகமாக சீட் தான் போட்டிட்டாங்க. அவங்க ஒரு பெருந்தன்மை. இந்த முறை என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். பட் பாயிண்ட் என்னன்னா, இவர்கள் ரோசப்பட்டு சண்டை போறதுனால கூட்டணிலாம் உடையாது. கூட்டணி உடைஞ்சா இந்நேரத்தில் உடஞ்சிருக்கும். அது வந்து அதிமுக கடுமையாக ட்ரை பண்ணிச்சு, முடியல. அதிமுக ட்ரை பண்ணியே முடியலன்னா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸே ஒரு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. மதிமுக 2 கம்யூனிஸ்ட்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு. எல்லாருமே இவங்க வந்து இவங்கெல்லாம் ஓப்பன் டு ஆல் தான், பேச முடியாது. அவங்கள்ட்ட எப்படி பேசுவாங்க? இப்போ பாஜகவும் கம்யூனிஸ்ட்டும் பேசுச்சுன்னா நீங்கள் ஒத்துக்கிட மாட்டீங்களா சார்? ஏதோ போய் சொல்லுங்க சார். அந்த மாதிரி அங்கே ரைவல்ரி கிடையாது, புரியுங்களா? எல்லாருமே எல்லாத்தையும் இணக்கமான ஒரு நட்பு பாராட்டி இருந்தவங்க, எல்லாருமே ஒரு காலத்தில் ஏடிஎம் கூட்டணியில் இருந்தவங்க தான். ஸோ அங்கங்கே இப்போ எப்படி இன்னைக்கு வந்து டப்புனு உங்களுக்கு தெரியுமா, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் திரு சிவி சண்முகத்தை கொலை செய்ய பார்த்தாங்கன்னு கேஸ். இன்னைக்கு யாரு சிவி சண்முகம் எங்க போய் நிக்கிறாரு? தாயலபுரம் தோட்டத்தில். இதுதான் அரசியல், புரிஞ்சுங்க. இவங்களை கொல்ல பார்த்தாங்கன்னு கேஸ். இன்னைக்கு அவங்க 2 இதுதான் அரசியல். ஸோ வந்து நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்றவங்களோ வந்து நீ எப்படி என்கிட்ட பேச, விடுதலை சிறுத்தைகள் திரு எடப்பாடி பேசினா ஓ நீ என்கிட்ட எப்படி பேசுன்னு கேட்க போறது இல்லை. ஆனால் சொல்லுங்கண்ணே என்ன பாப்பன பரவாயில்ல, இங்கே செட்டில் ஆகிட்டேனே, ஒன்று வேண்டாம், அடுத்த முறை பார்க்கலானே, இப்படி தான் சொல்ல போறாங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ணாங்க, அது நடக்கலை. அப்போ எனக்கு தெரிஞ்சு திமுக அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக தான் இருக்குது. அது உடையறக்கான ஸ்பேஸ் இல்லை. அது உடையறக்கான ஸ்பேஸ் தான் நீங்கள் பாமக பேச வேண்டியதே இல்லையே. அங்கேருந்து ஆலோசிட்டு இல்லை. இப்போ நீங்கள் பாமக பேசுறதுக்கான காரணம் என்ன, அதிமுக பேசுறதுக்கான காரணம் என்ன? அங்கேருந்து யாரும் வர்றதுக்கு இல்லை. அப்போ நம்ம தான் வி ஹேவ் டு ஜெனரேட் எ நியூ அலையன்ஸ். அதான பாயிண்ட். 2014 வந்து பெரிய அளவில் மோடி அவர்களுக்கு எதிரான அலை வந்து தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா வந்து மதிமுக கூட ஆதரிச்சு தான் நின்னாங்க அன்னைக்கு. 2019 மோடி அதுக்கப்புறம் வந்து காலகட்டங்களில் மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு அலைன்றது தமிழ்நாட்டில் வந்து இருந்துச்சு, அல்லது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி வேணும் நம்ம சொல்லலாம். இப்போ 2024 தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு எதிரான அலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பேசுறதுனால திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது தான் சொல்லணும். எப்படின்னா எடுத்துக்கலாம் சொல்லக்கூடாது, நம்ம அப்படி தான் சொல்லணும். மோடி அலை ஒரு பொட்டு கூட குறையலை. மோடி எதிர்ப்பு அலை ஒரு பொட்டு கூட குறையலை. அது ரெண்டுமே வைப்ரண்ட்டாக போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து சென்ட்ரல் பாயிண்ட் அவர் தான். ராமர் கோயில் பற்றி யாரும் பேச மாட்டாங்க, வளர்ச்சி பற்றி யாரும் பேச மாட்டாங்க, ஜிஎஸ்டி பற்றி யாரும் பேச மாட்டாங்க. மோடி ஃபாசிஸ்ட், மோடி வந்து அகற்றப்பட வேண்டிய, இவ்வளோதான் பேசுவாங்க. அவருக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு. முன்னாடி வந்து மேரே தேஷ் மேரே பார்ட்டின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ மோடிக்கு கேரண்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவருமே இப்போ அவரை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இது வந்து மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். ரெண்டாவது இங்கே டிபேட்டபிள் பாயிண்டே கிடையாது. அமித்ஷா வருவாரா, யோகி மோடி வேணுமா வேண்டாமா? இந்தியா 2 பிளந்து கிடக்கு, 2 பதில் சொல்லு. மோடி வேணும்னு ஒரு குரூப், மோடி வேண்டான்னு ஒரு குரூப். நான் நகைச்சுவை சொன்னேன், சிஏஏவை எதுக்குறவங்களாம் 2 பேர். ஒன்று சிஏ வேணும், சிஏ வேண்டாம். சிஏ வேண்டான்னு சொல்லுவாங்க, எதுக்குடா வேண்டாம்னு சொல்லிங்கன்னா மோடி கொண்டு வந்தார். சிஏ வேணும்னு சொல்லி எதுக்கு மோடி கொண்டு வந்தார். இவ்வளோதான். மோடி கொண்டு வந்தாருன்னா அப்போ நல்லா தான் இருக்கும். 2 பேருமே சிஏ படிக்கிறது இல்லை. இவ்வளோதான் பிரச்சனை. அந்த கணக்கில் இன்னைக்கு இந்தியா முழுக்க மோடியுடைய எதிர்ப்பலை அப்படியே இருக்குது. மோடியுடைய ஆதரவு நீங்கள் ஓட்டாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அலையன்ஸுக்கே சேர்ந்து 40% தான். அப்போ என்ன அர்த்தம்? 60% எதிர இருக்குன்னு அர்த்தம். 60 செதறி இருக்கிறதுனால 40 ஜெயிக்குது. இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். அதிமுக பாஜக 2 பேரும் சேர்ந்தா 40 காட்டுச்சு, திமுக 32 காட்டுது எங்க சர்வேல. அப்ப 40 ஒன்று சேர்ந்தா திமுக காலி. 5 போனா கூட இவங்க 32 இவங்க 35 நிற்பாங்க. 40 இருந்துச்சுன்னா இன்னும் ஷூர் ஷாட் வெற்றி. அப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ 32 பெருசா 20 பெருசான்னு வரும். 32 பெருசா 40 பெருசான்னு வர வேண்டிய இடத்துல 32 பெருசா அதே தான். இப்போ 40 பெருசா 60 பெருசா நிற்குது. 60 தான் பெருசு. ஆனால் 60 6 நிற்கிறதுனால 10 நிற்குது. அப்போ அதனால தான் யாரும் பக்கத்தில் வர முடியுங்களோட என்ன இல்லை. இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆஃப் ரெக்கார்டு சொல்லிட்டு யார் ஜெயிப்பா டெல்லியிலன்னு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் டெல்லியில் யார் ஜெயிப்பாங்க யாருக்கும் குழப்பம் கிடையாது. தமிழ்நாட்டில் யார் எவ்வளோ ஜெயிப்பாங்களோ கொஞ்சம் யோசிச்சுட்டு அதாவது டெல்லியில் யார் ஜெயிப்பாங்க குழப்பம் கிடையாது. ஏன்? பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ மோடிக்கான எதிர்ப்பு அப்படியே இருக்குது. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிலே அப்படியே இருக்கு. தமிழ்நாட்டில் மோடிக்கான ஆதரவு கூடிக்கிட்டே இருக்குது. நேஷன் வைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட் அப்படியே இருக்குது. 5% முன்ன போயிட்டு இருக்கும். அது வேரியஸ் காரணத்துக்காக வேற. இப்போ நிதிஷ்குமார் உள்ளே வந்தால் வேற போகும், மம்தா பானர்ஜி உள்ளே வந்தால் போகும், அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே போனால் வேற. அது வேரியேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுடைய எதிர்ப்பும் ஆதரவும் ஸ்டாண்டர்டாக நிற்கிது. ஒரு 5% அதாவது
40% ஆதரவு இருந்துச்சு, இப்போ 70% ஆதரவாக மாறிச்சுன்னா அது போய். இந்த மூடில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் போய். அது வந்து ஆட்சியில் எப்படி செயல்படுறாரு, நல்லா செயல்படுறாரு, ஓட்டா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போய் பார்க்கணும். புரியுங்களா? மோடி எப்படி செயல்படுறாருன்னு கேட்டிங்கன்னா திமுக காரர் கூட நல்லா செயல்படுறான்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? மோடிக்கு ஓட்டு போடான்னு அப்படின்ட்டுருவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஒப்பீனியன் வேற, ஓட்டு வேற. அப்போ மோடிக்கான எதிர்ப்பும் அப்படியே இருக்குது. அது ஒரு 5% மாறுமே தவிர பெருசாக வரல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மோடிக்கான எதிர்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது, ஆதரவு கூடிக்கொண்டே வருது. இதுக்கு 10 வருஷம் ஆட்சி, அவருடைய விடாத உழைப்பு, தமிழ்நாட்டுக்கு அவர் படையெடுப்பு மாதிரி வர்றாரு, விடாமல் வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. அம்மா இந்த மாதம் வர போகிறாரு, பேசிட்டு மாதம் வர போகிறார், போன மாதம் வந்தார், இப்படி மாதம் வர்றாரு, 2 தடவை வர்றாரு, 3 தடவை வர்றாரு. உலகத்தில் எங்கள் ஃப்ரான்ஸில் போய் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார், லடாக்கில் போய் தமிழை பற்றி பேசுகிறார், ஐநால போய் திருக்குறள் சொல்றார், கணியன் பூங்குன்னு சொல்றார். இப்படி அவர் வந்து ஒரு நாள் சொன்னா ஏமாத்து வேலை, 2 நாள் சொன்னா நடிகர், அது எங்க போனாலும் சொல்றாங்க போது அவர் குஜராத்திய கூட அவ்வளவு சொன்னதில்லை. இது தமிழ் மக்களுடைய காமன் மேன் மனசுல வந்து உள்ள என்னடா நம்மால் எங்க போனாலும் சொல்றாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு கன்விஷன். திருமாவளவன் எதுக்கு இந்த அச்சத்தை தெரிவிச்சாரு? மோடிக்கு தமிழ் தெரிஞ்ச அடுத்த எலெக்ஷன்ல பிஜேபி ஆட்சினர். திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட், மோடிக்கு தமிழ் தெரிஞ்ச அடுத்த எலெக்ஷன்ல அவங்க அப்படிதான் இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டாங்க. இப்ப காசி தமிழ் சங்கத்தில் அவர் வந்து மோடி வந்து ஹிந்தியில் பேச இங்கே தமிழில் டான்ஸ் வருதா அப்படின்றார். இப்போ பிரச்சாரத்துக்கு போட்டாருன்னா அடுத்த பெரிய சிக்கல் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த எதிர்ப்பலை குறையுது. அண்ட் ப்ளஸ் 10 வருஷம் ஆட்சி, ப்ளஸ் வந்து திரு அண்ணாமலையுடைய பாஜகவுடைய அந்த உத்வேகம் எல்லாமே சேர்ந்து இட் இஸ், அதனால தான் ஹியூஜ்லி குறையும். ஏன் அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்காங்க? குறையுதுன்றீங்க, அவருடைய எதிர்ப்பாளைன்றது தமிழ்நாட்டில் குறையுதுன்றீங்க. ஆனாலுமே அது சீட்டாக கன்வெர்ட் ஆகாது, திமுக தான் பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றீங்க. டைம்ல இட் வில் டேக். நீங்கள் சொல்லுங்க, திரு விஜய் வந்து 2021 போட்டியிட போறாரு, ஆட்சிக்கு வந்துடுவாருன்னு சொல்லுங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாருங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். நம்ம ஒரு எலெக்ஷன் ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறது அடிப்படையான விஷயம். சாதாரண நம்ம அப்படிப்பட்ட புயல், அப்படிப்பட்ட சுனாமி, அப்படிப்பட்ட இதெல்லாம் இங்கே வேலை. அப்படி இருந்தாலுமே அதை பங்கு போடுறதுக்கு 10 பேர் ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதுக்கு வேற மாதிரி ஒரு பொண்ணு, அதுதான் கணக்கு. அப்போ இவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பலை இருந்தாலும் இவர்கள் பேசினாலும் இந்த பக்கம் ஸ்ட்ராங்கான ஓட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஓட்டுங்கிறது வேற. அண்ட் இவங்க குரோ பண்ண இவங்க எங்க 3% 5% இருந்தாங்க, இவங்க 20. இப்போ பாருங்க, ஏடிஎம்கே வந்து இந்த எலெக்ஷனில் தோத்தா கூட 15% ஓட்டு வாங்காது. புரியுங்களா? 25லேருந்து 30க்குள்ள வாங்குவாங்க. அவங்க எவ்வளோ வாங்க போறாங்கிறது தான் அந்த கட்சியோட ஃபியூச்சரே இருக்கு. அவங்க 25க்கு கீழே வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கட்சிக்கு பெரிய சேலஞ்சு காத்திருக்கு. 30க்கு நெருக்கி வந்திருந்தாங்கன்னா ஆபத்து இல்லை. சீட்டில் 9, 7, 9க்கு மேலே போயிட்டாங்கன்னா ஆபத்து இல்லை. 5 கீழே போயிடுச்சுன்னா ஆபத்து. அப்போ ஏன் போக மாட்டாங்க? 5 கீழே போக மாட்டாங்க, 25 கீழே போக மாட்டாங்க. ஏன் நம்புறோம்னா அவங்களுடைய பேஸ் அப்படி இருக்கு. ஸோ ஒர்ஸ்ட்டாக போனால் கூட இவ்வளவு. அப்போ அடுத்தடுத்த எலெக்ஷனில் கரையலாம். ஒரே எலெக்ஷனில் போன ஆட்சி இழந்தால் கூட திமுக வெறும் 2 எம்எல்ஏயோட நின்றுருக்கு, அதிமுக வெறும் 1 எம்எல்ஏயோட நின்றுருக்கு. ஆனால் 1 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ மட்டும் சொன்னால் அடுத்த எலெக்ஷனோட ஆட்சி பிடிக்க முடியும். சரிங்களா? பெண்ணாகரத்தில் அதிமுக டெபாசிட் இழந்தது. 2010 11 ஆட்சி, ஒரு வருஷத்தில் அதே ஊரில் அவங்க கூட்டணி ஜெயிக்குது. சொல்ல போறீங்களா? ஸோ வந்து பப்ளிக்கோடைய எலெக்ஷன் ஓட்டு போடுற மூடு வந்து வேற கணக்கு. இவங்க வந்து பிஜேபி க்ரோயிங் ஃபேஸ் பயங்கர ஸ்பீடாக குரோ பண்ணிருக்காங்க. நல்லா பிரசாந்த் கிஷோர், ரங்கராஜ் பாண்டே சொன்னால் கேட்க மாட்டீங்க. பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்றாரு டபுள் டிஜிட்டில் வாங்குவோம் பிஜேபின்னு. அதே நம்புங்க. அவங்களுக்கு தானே நீங்கள் செலவு போட்டு ரங்கராஜ் பாண்டே ஒன்றும் கொடுக்க மாட்டீங்கல்ல. அவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், டபுள் டிஜிட்டில் பிஜேபி தமிழ்நாட்டில் வரும். என்ன கணக்கில் சொன்னார்? ஹீ குட் த ஸ்பேஸ் 2 இயர்ஸ் பேக். 2 வருஷமா அவர் ஃபீல்ட்லேயே கிடையாது. ஆனால் இப்போ சொல்றாரு தமிழ்நாட்டில் பிஜேபி ஃபாஸ்ட்டாக குரோ ஆகுதுன்னு. என்ன கணக்கு? அதுதான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சும் போது அவருடைய அறிக்கையில் வந்து மத சாதிய அரசியலுக்கு வந்து நம்ம எதிராக இருக்கணும், ஊழலுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம 26ல் வந்து நம்ம போட்டி போடுறோம். ஜெய்பி கட்சி ஆரம்பிச்சாலும் அதே தான் சொல்லுவார். நீங்க கட்சி ஆரம்பிச்சாலும் இல்லை சார், 26ல் ஜெயிக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ மத அரசியல் இருக்கு அப்படின்னும் போது 2024 போட்டிருக்கணும். ஏன்னா போட்டிட்டு இருக்கணும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவுலையுமே வந்து மத அரசியல் செய்யறாங்க பாஜக அப்படின்னு தான் வந்து நம்மளுடைய டோனா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் 2024 அவருடைய களம் இல்லை? ஒருவேளை பாஜக வந்து இயக்குதுன்றாங்களே, அது உண்மையா? பாஜக இயக்குதுங்கிறது பைத்தியகாரத்தனமான ஒரு லாஜிக். ஏன்னா அவங்களே வளர்ற இடத்துல இருக்காங்க. நான் வளர்ந்த ஒரு ஆள் 4 போடலாம் சார். நான் சொல்லல, நான் வந்து இப்போ இந்த ஜிஆர்டி வந்து பெரிய பிஸ்னஸில் இருக்குது. அவங்க 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க ஆப்வியஸாக. ஏன்னா பிஸ்னஸ் குரோ ஆச்சு. தாம்பரத்தில் 1, மதுரையில் 1, திருச்சியில் 1, போத்தீஸ் இருக்குது, 4 பிரான்ச் போடுவாங்க. நானே தைக்க போட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து வருது, அது உங்கள் பிரான்ச் கிடையாது, போட்டி. புரியுங்களா? போத்தீஸாக இருந்தால் தானே பிரான்ச்சு. போத்தீஸுக்கு வந்து திடீர் ஆத்தீஸ் எதிர ஒன்று போட்டிங்கன்னு அது யாருன்னு தெரியாத, போட்டி டெவலப் ஆயிரும்ல. அப்போ டெவலப் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் இல்லையா? மற்றவங்களுக்குலாம் லாஸ், உங்களுக்கு லாஸ் இல்லையா? அப்போ நீங்கள் வளர்ந்தது பிறகு போடலாம். இப்போ ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட், யூனிலிவருங்கிற கம்பெனி வந்து 10 சோப்பு ரிலீஸ் பண்ணுது. ஏன்னா அது வந்து மல்டிநேஷனல் கம்பெனி. அவன் 10, அவன் தான் ரெக்ஸோனா, அவன் தான் லக்ஸ், அவன் தான் 3 போடுவான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் போட்டிக்கு அவனே போடுவான். எப்போ டெவலப், அவன் ஒரு சோப்பில் தான் ஆரம்பிச்சிருப்பான். ஸோ தமிழ்நாட்டில் பிஜேபியே சோப்பு போடுற இடத்துல தான் உட்காந்துருக்கு.
அவங்க எங்க இன்னொருத்தர் உருவாக்குறது? ஒருவேளை நாங்க தான் அடிக்க முடியல, நீ அடிச்சுக்க எழுந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட். எதுக்கு நான் அடிக்க முடியலன்னே அவங்க நினைக்கல, அவங்க அடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்க சொன்னாங்க, சரி நாங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எங்க நினைக்கிறாங்க. ஹவு அக்ரெசிவ் தே ஆர். அவங்க நான் 2024 நாங்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு சார். அவர் வந்து இங்கிலீஷ் சேனலுக்கு திரு அண்ணாமலை கொடுத்த பேரில் 2026 கோalition கவர்மெண்ட் வரப்போகுது, 2026 யாராலையும் ஜெயிக்க முடியாது, நாங்கள் வந்து கடுமையான நம்பர்ஸ் கிரியேட் பண்ணோம், ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு கோalition கவர்மெண்ட் வரும் அப்படின்னு 2026 ஆட்சியில் பங்குங்கிற இடத்துக்கு போறாரு. அது ஒரு நம்பிக்கை தானே சார்? ஒரு நம்பிக்கை தான். அது நான் என்ன சொல்ல, நம்பிக்கை தான். நான் எல்லாமே பாமக நம்பிக்கை தான், அதிமுக நம்பிக்கை தான், திமுக நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை தான். நான் என்ன சொல்றேன், இந்த நம்பிக்கை இருக்குனால அவர் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். நானே வளர்றேங்கும் போது எனக்கு எதுக்கு ப்ராக்சி? நான் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு ஃபேக் ஐடி வேணும். நான் தான் நேரம் அடிச்சு ஆமா நான் தான் உனக்கு எதிரின்றேன், இந்த 2 கட்சியும் ஒழிக்காம விட மாட்டேன்னு இவர் சொல்றாரு. அப்புறம் அதுக்கு எதுக்கு ஒரு ப்ராக்சி? நான் திமுக இப்போ வந்து ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்கன்னா ஒரு ப்ராக்சி வந்தாலும் யோசிக்கலாம். நம்ம வந்து 2 பேரும் ஒழிக்கணும், நம்ம இப்போ ஒருத்தரோட கூட்டணி சேர்ந்துருக்கோம், அதனால ஒழிக்கிறதுக்கு அவர் விட்டு நினைக்கலாம். இவன் தான் 2 பேரும் எதிர்த்து பண்றாங்களே. இல்ல, அதற்கு முன்னாடி வந்த திரு விஜய் அவர்களுடைய லெட்டர் பேட் எல்லாமே வந்து ஜோசப் விஜய்னு வரும். இப்போ வந்து விஜய் அப்படின்னே வருது, பொட்டு வச்சுட்டு அவருடைய யார் மாதிரி பொட்டு வச்சிருக்காரு? உங்களை மாதிரி. அதெல்லாம் சொல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்களே. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியான கேள்விகள் எழுது. அவர் வந்து எல்லாருடைய ஓட்டையும் ஸ்வீகரிக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் இந்த அறிக்கையே பொத்தாம் பொதுவான அறிக்கையாக இருந்தது. அந்த அறிக்கையில் வந்து ஜாதி மதத்தை எதிர்ப்போம், ஊழலை எதிர்ப்போம். அது யாரும் எதிர்க்க மாட்டா? நாளைக்கு நீங்கள் அரசியல் கட்சி ஆச்சு அதான் சொல்ல போறீங்க. நம்ம வந்து ஊழலை ஆதரிப்போம்னு ஒரு கட்சி கிளம்ப முடியுமா? ஜாதி மதத்தை ஊக்குவிப்போன்னு ஒரு கட்சி கிளம்ப முடியுமா? பாமகவும் சொல்லாது, விடுதலை சிறுத்தைன்னு சொல்லாது. அதில் ஒன்றும் குழப்பம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ஜாதி மத பேதங்களை ஒழிப்பதான் எங்களுடைய முயற்சின்னு சொல்ல போகிறாங்க. அது பொத்தாம் பொதுவாக நிற்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் அடிப்படையில் அவருடைய தகப்பனார் கிறிஸ்டியன், அவருடைய தாயார் வந்து ஹிந்து. அப்போ அங்கேயே எனக்கு 2 போது அவர் என்ன சொல்வார், எனக்கு வந்து இந்திய ரத்தம் ஓடுது, ஒரு ஹிந்து ரத்தம் ஓடுது, ஒரு கிறிஸ்டியன் ரத்தம் ஓடுது, அதனால் எனக்கு இந்திய ரத்தம் ஓடுது. அப்போ நான் ஒரு நேஷனலிஸ்ட் அடிப்பார். நான் கிறிஸ்டியன் உங்களெல்லாம் தெரியும், ஆனால் நான் பொட்டு வைப்பேன். என்ன கணக்கு, எனக்கு எல்லாருமே எனக்கு வேணும். எனக்கு வந்து பொட்டு வைக்க இஷ்டம் பண்ணுவேன். நான் டெய்லி காலையில் பொட்டு வச்சுட்டு போக மாட்டேன், ஆனால் நான் பொட்டு வைக்க தயங்க மாட்டேன். அவ்வளோதான் பாயிண்ட். அதுதானே இப்போ எல்லா கட்சியும் செய்கிறாங்க. குள்ளா போட்டுக்கிறாங்கல்ல அவங்க இதுக்கு போகும்போது நம்ம என்ன போகிறாங்க. அப்போ நான் வந்து அந்த இடத்துல ஓட்டுக்காக நான் போகிறேன், அந்த இடத்துல இல்லை நல்லதுக்காக போகிறேன், அவங்களுக்கு நோன்பு இருக்கிறதுக்காக போகிறேன். இதே தாங்க. இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது வேற. இப்போ எல்லாருக்கும் வேணுங்கிறதுக்காக போகிறார். பாயிண்ட் வந்து வேற ஒன்று இருக்குது. நீங்கள் முதல்ல சொன்ன இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஸ்கிப் பண்ணுறதுங்கிறது அது வந்து மதவாதத்தை இருக்கிறதுக்காக இல்லை. திரு ரஜினிகாந்த் செய்த அதே தப்பை செய்திருக்கிறார் திரு விஜய். திரு ரஜினிகாந்த் 2017 நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன பிறகு 19 நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனை நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன், 21 அசம்பிளி எலெக்ஷன் தான் சொல்லி அறிவிச்சார். 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒன்று நடந்து முதலமைச்சர் யாரு, பிரதமர் யாரு, பிரதமர் வேட்பாளர் யாரு, எதிர்கட்சி யாரு, யாருக்கு எத்தனை எம்பி, எல்லா சீட்டும் நிரம்பி ஃபிக்ஸ் ஆன போது அவர் அங்கே போட்டியிலே கிடையாது. அப்போ அந்த இடத்துல எந்த வேக்குவம் அவர் சொன்னாரோ, எங்கே காலி இடம் இருக்குன்னு சொன்னாரோ, தலைமைக்கான வெற்றிடம் இருக்குன்னு சொன்னாரோ, அந்த இடம் அங்கே ஃபில் ஆகுது. கான்கிரீட் லீடராக டிஎம்கே எமர்ஜ் ஆகி நின்றுது. 37 சீட் அவங்க வந்து 38 சீட் அவங்க அடிச்சு நின்றாங்க. அப்போ எதிர்கட்சி யாருங்கிற அவங்க வந்து ஒரு சீட் கூட ஜெயிக்காட்டோட, தேனி சீட்டு தவிர வெறும் ஜெயிக்காட்டா கூட 30-35% ஓட்டோட அவங்க ஒரு எதிர்கட்சின்னு சால்டா இருந்தாங்க எங்கே பார்லிமெண்ட்டை பொறுத்தளவு. அப்போ ஏடிஎம்கே டிஎம்கேயோட சேர்ஸ் ஃபில்டு. அப்போ காலி இருந்தால் போவீங்க. அதுதான் திரு ரஜினிகாந்த். அவர் 2019 பற்றி பேசாமல் முன் தயாரிப்பிலேயே வச்சிருந்து 19 மே 25க்கு அப்புறம் அவர் வந்து ஒரு கட்சி ஃப்ளோட் பண்ணியிருந்தாருன்னா இந்த செட்பேக் வந்திருக்காரு. ஏன்னா நீங்கள் கட்சி இன்னைக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? ஆரம்பிச்சிட்டார். விஜய் கட்சி தலைவர் யாரு? அவர் தான். விஜய் கட்சியோட அடிப்படை சித்தாந்தம் பிறப்போக்கும் எல்லாரும். ஸோ தே ஆர் ஏ பார்ட்டி நவ் பட் நாட் கண்டெஸ்டிங் இந்த எலெக்ஷன். இப்போ வந்து ஒரு பெரிய போட்டி நடக்கும், மல்யுத்தம் நடக்க போகுது, யார் சாம்பியன் ஃபிக்ஸ் ஆக போறாங்க. ஆனா கமல் போட்டிட்டார்ல சார், கமல் வந்து உருவாக்கினார். அதனால அவர் கட்சியான விஷயம். கட்சி வந்து சஸ்டெயின் பண்றது வேற, புரியுங்களா? அது வந்து கமல் கட்சி ஆரம்பிச்சது வந்து எம்ஜிஆர் கட்சி மாதிரி ஏன் போல, சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி ஒரு இணையான தலைவர் தான், இணையான நடிகர் தானே, அவர் ஆரம்பிச்சது ஏன் சிவாஜி கட்சி ஏன் வந்து போல. ஸோ ஒரு கட்சி சஸ்டெயின் பண்ணுறது வேறு. ஆனால் அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஹவு யூ லான்ச் வாட் யூ டூன்னு அது எல்லாமே இந்த ராஜேந்திரத்தில் சேர்ந்தது தானே. அப்போ நீங்கள் ஒரு போட்டியாளர் சொல்லி நீங்கள் குஸ்தி பண்ணி நான் பாடுற அத்தனை காலி பண்ண சொல்லும்போது உங்கள் முன்னாடியே 2 பேர் குஸ்தி போட்டு ஜெயிச்சு ஒருத்தர் சாம்பியன் வந்தபோது அங்கே நீங்கள் சீன் இல்லாமல் போயிடுறீங்க. யூ ஆர் நெய்தர் ஏ ரெஃப்ரி நார் ஏ பிளேயர், யூ ஆர் ஏ ஸ்பெக்டேட்டர், நீங்கள் பார்வையாளர். அப்போ பார்வையாளரை போயிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு, அதுவே பெரிய லாஸ். அதை வந்து அவர் காம்பன்சேட் பண்ண வேண்டியிருக்கும். 2024 வந்து பார்க்கும்போது எல்லா கட்சியிலையும் எம்பி இருப்பாங்க, இவர் கட்சியில் எம்பி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்? இவர் போட்டியிடவே இல்லை. அப்போ வந்து எல்லா கட்சியும் நின்றுருக்கும். 2 வருஷம் ஆட்சி வந்து திமுக வச்சிருக்கோம், அடுத்த ஆட்சி பிடிக்க போகிறது நான் தான் அதிமுக சொல்லும், நான் பெரிய ரவுடின்னு பிஜேபி சொல்லும். இத்தனை கட்சியும் ஆல்ரெடி இந்த ரேஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஷூவே மாட்ட போறீங்க. அதை வந்து அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பேசிட்டு இருப்போம், விஜய் வந்த பிறகு திருப்பம் வருமா அப்படின்னு. இப்போ விஜய் வந்த பிறகு அவர் இல்லாமலே ஒரு திருப்பம் நடந்துகிட்டு இருக்குங்க, புரியுதுங்களா? யூ ஆர் இன் த பிசினஸ் நாட் இன் த மார்க்கெட். யூ ஆர் இன் த பிசினஸ் நாட் இன் த மார்க்கெட். தென்
கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. சார் பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்க தருணத்தில் இந்த திமுக எம்பிஸ் பாஜக எம்பிஸ் வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திமுக எம்பி சொல்றாங்க. குஜராத்துக்கு எப்படி வெள்ள நிவாரண நிதியை மற்ற நிதிகள்லாம் அள்ளி அளிக்கிறீங்களோ அதே மாதிரி தமிழகத்துக்கும் கொடுங்க ஆராசா பேசுறாரு. திமுக எம்பி திரு டிஆர் பாலு அவர்களும் அதே தான் வெளிப்படுத்தி இருக்காரு. சார் இந்த ஃபண்ட் அலோகேஷன் பற்றி அவங்க 100 முறை சொல்லிட்டாங்க. இவங்க ஜிஎஸ்டி பற்றி கிளப்புனாங்க, டேக்ஸ் பற்றி கிளப்புனாங்க, வெள்ள நிவாரணம் பற்றி கிளப்புனாங்க, வறட்சி நிவாரணம், இதை 100 முறை அவங்க விளக்கிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இவங்க வந்து பேரிடர் அறிவின்னு சொன்னாங்க. அந்த அம்மா தெளிவாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எப்பயாவது பேரிடர் அறிவிச்சிருக்கீங்களாங்கன்னு. ஸோ இவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது, இது எங்கே வஞ்சிக்குது அதெல்லாம் தெரியாது, வஞ்சிக்குது இப்படி சொல்லி இதான் நெரேட்டிவ் செட். டிஎம்கே மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல பெஸ்ட் நீங்கள் பார்க்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த எதிர்கட்சி எதுன்னா டிஎம்கே தான். அவங்க வந்து பயங்கரமாக வந்து பெருமாளாக்கி பூதாக்கி பயங்கரமாக பண்ணி விட்டாங்க. அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக செயல்படுறது எப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது தான். அப்படி ஏடிஎம்கே உட்பட எந்த கட்சியும், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது யாருமே எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டதில்லை. கருணாநிதி இருந்தபோது, ஸ்டாலின் இருந்தபோதும் எதிர்கட்சி அவங்க பியூட்டிஃபுல்லாக செயல்படுவாங்க. திமுக அதை தான் இப்போ டெல்லியில் பண்ணிருக்காங்க. ஒரு நெரேட்டிவ் நார்த்து வெஸ்ட் சவுத்து பியூட்டிஃபுல்லாக நீ செட் ஆகுது. இப்போ காங்கிரஸ் கட்சியில் திரு டிகே சிவகுமாரோடைய பிரதர் பேசுகிறாரு, ஆமாம் எங்களுக்கு இப்போ இது என்ன இந்த பியூட்டிஃபுல்லாக நெரேட்டிவ் செட் ஆகுது. ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன ஜோக் சொல்ல பாருங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதா நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம் சரிங்களா. இப்போ என்ன சொல்றீங்க, எங்கள்கிட்ட இருந்து ஏகப்பட்ட வருமானம் வாங்கிட்டு எங்களுக்கு காலி பண்ணுறீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஏகப்பட்ட வருமானம் எப்படி வந்துச்சு? அப்போ யார் வாழ்ந்தா? சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு புரியுதா? ஏன்ட்ட இப்போ நான் வந்து ஏழையா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, இதான அண்ணா அவர்கள் சொன்ன ஸ்லோகன். அப்போ தெற்கு தேஞ்சிருந்தா எனக்கு காசு கொடுங்கிற இடத்துல இருந்திருக்கணும். ஏன் காசை பூரா எடுத்துகிட்டு போகிற, ஏன் காசு? அப்போ ஓன்ட்ட ஏதி இவ்வளோ காசு, ஏதி இவ்வளோ வருமானம், ஏதி இவ்வளோ தொழில், ஏதி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஒட்டு மொத்தமாக இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் பூரா இங்கே தான் வந்துட்டு இருந்துச்சு. நாம தான் ஓவன் செழிப்பாக இருந்தோம். அப்போ எது உண்மை? இன்னைக்கு என்கிட்ட ஏகப்பட்ட வருமானம் வருது, அதை நீ எடுத்துகிட்டு போயிடுறங்கிற உண்மையா? அன்னைக்கு நான் கேட்க நாதி இல்லாமல் இருந்தேங்கிற உண்மையா? ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும். அதே டிஆர் பாலு அவர்கள் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை, கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்படின்னு அதையும் சொல்றாரு, இப்படியே சொல்றாரு. ஏன்னா அப்போதான் அமித்ஷா பார்த்துட்டு வந்தார். அப்போ அமித்ஷா பார்த்து வந்து சொல்ல முடியாதுல்ல, அது வந்து அவருக்கும் ஞாபகம் இருக்கும்ல, அவர் யார்கிட்ட பேசணும்னு. அதனால இது வந்து இவங்க தமிழ்நாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வஞ்சிக்கன்னு சொன்ன 2வது நாள் திரு அமித்ஷா பார்த்து வந்து திரு டிஆர் பாலு வந்து எங்களை வஞ்சிக்கலன்னாரு, தாமதப்படுத்தலன்னாரு, வஞ்சிக்கலன்னாரு, மாற்றாந்தாய் மனப்பான்மை நடத்தலன்னாரு. இத்தனை ஃப்ரேஸ் பண்ணார். மக்கள் பார்க்கும்போது மக்கள் என்னப்பா இப்படியே சொல்றாங்க அப்படியே சொல்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதற்கான மீடியா கம்மி. அதை திரும்ப நீங்க சொல்றது கிடையாது. அவங்க திரும்ப சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா திரு சேகர் பாபு, திரு நேரு, திரு பொன்முடி, திரு உதயநிதி ஸ்டாலின், திரு ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சி, திரு டிஆர் பாலு, ஆராசா, அத்தனை பேரும் சொல்லுவாங்க மத்திய அரசு வஞ்சிக்கு, மத்திய அரசு. இங்க அண்ணாமலை தவிர வேற யாரும் பேச மாட்டாங்க. பேசக்கூடாது சொல்லியிருக்காங்களோ பேச, அண்ணாமலை தவிர வேற யாரும் பேச மாட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் பேச மாட்டார். இப்போதைக்கு கொஞ்ச நாள் பேச மாட்டார். அப்போ வந்து இதுக்கான நெரேட்டிவ் கம்மியா இருக்கு. அங்க 50 பேர் சொல்றாங்க ஒரே கட்சி, இங்க ஒரு கட்சியிலே ஒருத்தர் தான் சொல்வார். அப்ப நீங்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து இங்க 50 பேர் வந்து சொல்லி, திரு வாசன் சொல்லி, திரு ராமதாஸ் சொல்லி, இது மாதிரி எல்லாருமே சொல்லி வந்தா தான் இந்த நெரேட்டிவ்க்கு கவுண்டர் நெரேட்டிவே செட் ஆகும். ஒரே விஷயம் திரும்ப அப்படிதான் அனுப்பிங்க. நீங்க வந்து பாண்டே சார் எங்கன்னு கேட்குறீங்க, இல்லைன்னு அவர் சொல்றாரு, அவர் இல்லைன்றாரு. இவர் 5 பேர் சொன்னா நீங்க இல்லைன்னு போய் நீங்க செக் பண்ண மாட்டீங்க. 3 பேர் இல்லைன்ட்டாங்கன்னா அவ்வளோதான் பாயிண்ட். திரும்ப ஒரு விஷயத்தை சொல்றது மூலமா நீங்க அது உண்மை நினைச்சிருவீங்க. அந்த நெரேட்டிவை டிஎம்கே மாதிரி செட் பண்றது ஆளே கிடையாது. உங்களுடைய சர்வே கூட பார்த்தேன் சார், 33% சம்திங் வஞ்சிக்கவில்லை அப்படின்னு நம்புறாங்க. அதை தவிர மற்ற எல்லாருமே வஞ்சிக்கிறதா நம்புறாங்களா சார்? இல்ல, பெரும்பாலான கருத்தில்லை. இந்த நீங்க ஓவரால் எங்க சர்வேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45% வேரியஸ் 16 கேள்வி நாங்க கேட்டிருக்கோம். அவங்க வந்து கருத்தில்லை, தெரியவில்லை, பொறுத்து பார்க்கணும், நார்மல், சுமார் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு. ஆமான்னு ஒரு குரூப், இல்லைன்னு ஒரு குரூப், வெயிட் அண்ட் சீ. ஏன்னா இந்த எலெக்ஷன் மூடி இப்போ தான் கொஞ்சம் குரோ ஆகிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுவாங்க இவங்க. அதனால தான் இது மேஜர் நம்பராக இருக்குது. அன்டிசிசிவ் நம்பர் வந்து மேஜராக இருக்கிற காரணம் இதுதான். தமிழ்நாட்டில் என்ஐஏ வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. ஆயுதம் போராட்டம் வந்து உருவாக்க சில குழுக்கள் தயாராக இருக்காங்க. அது நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் துணை போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பணம் வருது வெளிநாட்டில் இருந்து, இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் என்ஐஏ வந்து சோதனை நடத்தியிருந்தாங்க. குறிப்பாக எல்லாமே நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த செய்திகள், பல செய்தித்தாள்களில் வந்தது பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் கிட்ட இருந்து பணம் வந்துச்சு, அதை சில நிர்வாகிகள் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் 2024 அப்புறம் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியே இருக்காது பாருங்க அப்படின்றாரு. இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பிஜேபி நாம் தமிழரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களா, எப்படி பார்க்கணும்? பிஜேபி நாம் தமிழரை அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க, அது பொலிட்டிக்கல். என்ஐஏ ரைடு போகிறத பிஜேபிக்கான்னு சொன்னீங்கன்னா அது நியாயம் இல்லை. என்ஐஏ வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி, சரிங்களா? அது வந்து ஒரு நியாயமாக செயல்பட வேண்டிய ஏஜென்சி. இப்போ இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்துங்க. சேலம் மேட்டூர் பகுதின்னு நினைக்கிறேன், அங்கே இருந்த ஒரு நாம் தமிழர் தம்பி யூடியூப்பை பார்த்துட்டு துப்பாக்கி எப்படி தயாரிக்கிறதுன்னு ஒன்று ரெடி பண்ணி, அதற்கான விஷயத்தை யூடியூப்பில் ரெடி பண்ணி பார்த்து அவர் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணான்னு அன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் கேஸ் புக் பண்ணிச்சு.
அந்த கேஸை பின்தொடர்ந்து தான் இன்னைக்கு என்ஐஏ வருது. சரிங்களா? அப்போ என்ஐஏ முதல்ல வரல. ஜமீஷ் ஷாபு மீன் மேலே கேஸ் போட்டது யார் மேலே? கோயம்புத்தூரில் கார் வெடிகுண்டு வச்சு போட்டது யார் போட்டது? தமிழ்நாடு போலீஸ். அப்போ தமிழ்நாடு போலீஸ் கேஸ் போட்டு அவங்க பார்க்குறது ஏற்பா இது டெரர் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ உள்ளேன்றாரு. சரிங்களா? அது மாதிரி துப்பாக்கி வச்சு தயாரிக்க ஒருத்தர் ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லும்போது இந்த பையன் ஆர்வக்குளூரில் ட்ரை பண்ணானா இல்லாட்டி ஒரு கேங்காக செயல்படுறாங்களான்னு என்ஐஏ ஃபாலோ பண்ணுது. அப்போ அதில் வந்து ஒரு பிரைமா ஃபேசி இருக்குதுன்னு என்ஐஏ கருது. அதற்கு பிறகு அந்த கேஸில் என்ஐஏ வருது. இந்த கேஸை முதல்ல எஃப்ஐஆர் போட்டது தமிழ்நாடு போலீஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ரைடு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கவனித்த வரையில் எங்கேயும் ஆயுதங்கள் பறிமுதல் பண்ணாங்களான்னு தெரியல. அது வந்து பிஜேபி கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. பட் நான் கவனித்த வகையில் ஐ மே மிஸ்டு, எனக்கு தெரியல. நான் கவனித்த வரையில் ரைடு போன இடங்களில் ஆயுதங்கள் பறிமுதல் பண்ணப்பட்டதா எனக்கு தெரியல. பிரபாரம் தொடர்பான புத்தகங்கள், மேப்பு, டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி ஆவணங்கள் நிறையா இருந்திருக்கலாம். அது வேறு விஷயங்கள். ஆனால் வந்து ஒரு 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 கவலை ஏற்படுத்தும்படியான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் பிஜேபி பீப்புள் ஆர் சேயிங் இது வந்து செப்பரேட் கேஸ். ஸோ இந்த கேஸில் என்ன நடக்க போகுதுங்கிறது we have to wait and watch. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழரை ஒழிப்பேன்னு சொல்லி சொன்னால் அவர் நாம் தமிழர் ஒழிச்சாதான் அவர் மேலே ஏற முடியும். இன்னைக்கு தேதிக்கு ப்ரூவன் ஓட்டில் நாம் தமிழர் வந்து பிஜேபியோட பெரிய கட்சி. இன்னைக்கு ஹிஸ்ட்ரி நீங்கள் டேட்டா எடுத்து பேசுனீங்கன்னா ப்ரூவன் ஓட்டில் நாம் தமிழருடைய ஓட்டுகள் கூட இவங்க வந்து 5% 6% சொல்லிட்டு இருக்காங்க. 3.5% அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணது தனியாக போட்டிட்டு ப்ரூவ். நாம் தமிழர் தனியாக போட்டிட்டு 7.5% காட்டியிருக்குது. ஸோ இந்த 7.5 முந்தினா தானே நீங்கள் 8, 9, 10 நீங்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ யூ ஹேவ் டு சர்பாஸ் தீஸ் பார்ட்டிஸ். அப்போ இவங்களை ஒழிக்கத்தான் செய்வாங்க அரசியல் ரீதியாக. அது வேற இது வேற. இந்த சிபிஐ ரெய்டு போனால் வந்து காழ்ப்புணர்ச்சி, இந்த ஐடி ரெய்டு போனாங்கன்னா வந்து அது வந்து பழிவாங்க உணர்ச்சி, அந்த பிஸ்னஸ்லாம் நான் கிடையாது. நான் வந்து அரசு இயந்திரங்களை முழுமையாக நம்புகிறேன். அது தமிழ்நாடு போலீஸ் போனாலும், சிபிசிஐடி போனாலும், சிபிஐ போனாலும் அவங்க கடமையை செய்கிறாங்க நான் நம்புகிறேன். செய்தித்தாள்களில் வந்து என்ஐஏ சொன்னதாக வந்து எழுதியிருக்காங்க. இது போல் வந்து அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விடுதலை புலிகள்கிட்ட பணம் வாங்கி நாம் தமிழர் கட்சியை உடைக்க பார்த்தாரு அப்படின்னு என்ஐஏவுடைய சோதனையில் தெரிய வந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்ஐஏ இப்படியான வெளிப்படையான ஒரு தகவலை செய்திக்கு அனுப்புவாங்களா? என்ஐஏ அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துட போகிறாங்க. இடி அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துட போகிறாங்க. அதுக்கு பிறகு சோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் பழக்கமாக இருப்பார், அவருக்கு ஒரு ஆஃபீஸர் பழக்கமாக இருப்பார். நீங்கள் ஃபோன் பண்ணி பத்திரிகையில் என்னென்ன ஓடிட்டு இருக்கணும் 4 பேர் 4 சொல்லுவாங்க. அதில் எது உண்மை, எது பொய், எது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக போனாலும் நமக்கு தெரியாது. அவங்க எது சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்களோ அதுதான் தெரியும். திரு செந்தில் பாலாஜி மேலே இடி என்ன கேஸ் போட்டிருக்கு எனக்கு அது தெரியும். அதற்கு பின்னாடி பழி வாங்கலான்னா உங்களை மாதிரி பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் பேசிக்கிற வேண்டியதான். நான் அந்த இடத்துல நான் இல்லை. நான் வந்து ஒரு கேஸ் இருக்குது சார், கேஸ் போட்டது ஏடிஎம்கே பீரியடில் சார், கேஸ் போட்டதே டிஎம்கே தான் சார், அதனால் வந்து கேஸ் இருக்குது சார், அதை தான் சார் பர்சீவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நான் சொல்லுவேன். அது வந்து இல்லை பழி வாங்கலா பிஜேபி அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். இவங்க என்ன தகவல் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது எப்படி நடக்குங்கிற நான் ஒரு பத்திரிகையில் 25 வருஷமாக நமக்கு போட்டிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நாங்கள் வந்து என்ன செய்வோம், களத்தில் இருக்கும்போது நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய ஃபோன் நம்பர் வச்சிருப்போம். அவங்களோட ஃபோன் என்னென்ன ஓடிட்டு இருக்குமே அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது சார், பேசாமல் இருங்க, ஃபோனில் வைக்கிறேன், நேரில் வாங்க அப்படிம்பாங்க. போவோம் நம்ம அது மாதிரி கேட்போம். அப்போ ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி ஏதாவது 4 சொல்லுவாங்க. அப்படி கேட்போம். அதில் வந்து அவங்க 2 மசாலா சேர்த்து சொல்லுவாங்க, நாம் 2 மசாலா சேர்த்து சொல்லுவோம். இப்படி வந்து நான் போய் நியூஸ் வந்துட்டு அது டீ கடை பெஞ்சில் போடுவாங்க, அட்ராசிட்டியில் போடுவாங்க, நியூஸில் போடுவாங்க, அது மாதிரி ஓடிட்டு. ஸோ இவங்க அஃபீஷியல் ரெக்கார்டு இது உண்மைதானான்னு அது நமக்கு தெரியாது. வி கேன் நாட் அசர்டைன் தட். அதை நம்ம சொல்ல முடியாது. ப்ளஸ் புலிகள்கிட்ட பணம் வந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் முதல்லையுமே அந்த பாதி கேள்வி வச்சிங்க. நான் வந்து புலிகள்கிட்ட பணம் வந்திருக்கு, புலிகள்னு ஒரு ஆக்டிவ் இயக்கம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் புலிகளுடைய சிம்பத்தைசர்ஸ், ஆதரவாளர்கள், பற்றாளர்கள் அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு பைசா போகும், திரு பண்ருட்டி வேலுமணி அவர்களுக்கு பைசா போகும், திரு பழனிடுமாறன் அவர்களுக்கு பைசா போகும், திரு சீமான் அவர்களுக்கு பைசா. அவங்கெல்லாம் சிம்பத்தைசர்ஸ். அவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நம்ம ஈழத்தமிழுக்காக குரல் கொடுக்குறாங்கன்னு ஈழத்தமிழர்கள் புரியுதுங்களா, கனடாலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, பிரிட்டன்லேருந்து வேரியஸ் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்க புலிகளா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க புலிகளுடைய ஆதரவாளர் இருப்பாங்க, எக்ஸ் புலிகளாக கூட இருக்கலாம். ஒரு காலத்தில் நான் புலியாக இருந்தேன், இப்போ வந்து போர் முடியல, நான் ஃபாரின் போயிட்டேன், நான் போய் வளர்த்துருக்கேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அண்ணன் சீமான் குரல் கொடுக்குறாரு, பண்ருட்டி வேலுமணி கொடுக்குறாரு, திருமாவளவன் கொடுக்குறாரு, பழனிடுமாறன் ஐயா கொடுக்குறாரு, நாம் சாப்பிடுறோம். தட் மே பி தேர். அந்த ஃபண்டிங் வந்து அதிகாரப்பூர்வமாக வாங்கிட்டு இருப்பாங்க. அது எதுக்கு பயன்படுதுங்கிறதுல இருக்கு சிக்கல். புரியுங்களா? வர்ற ஃபண்டு கட்சியை உடைக்கவா நாட்டை பழக்கவாங்கிறதுல இருக்கு சிக்கல். அதை அவங்க தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு அதை பற்றின ஐடியா. எங்களோட இணைந்து விரிவாக பல கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.